அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து விநாயகருக்காக இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் செய்யலாம். அதுக்கு முதல்ல கொழுக்கட்டை வாங்கி வச்சுக்கணும் இல்லையா? தேங்காய் வறுத்து வச்சிருக்கீங்களா? தேங்காய் வறுத்துட்டு தேங்காய் சுரவி வறுத்து வச்சிருக்கீங்க. அதுல நல்லா தருவோம். இது விநாயகருக்காக இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்காக பூர்ணம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஏலக்காய். பேரு அது ஏலக்காய், ஆனா ஏழைகள்லாம் வாங்க முடியாத காய். அவ்வளவு விலை. கிலோ எவ்வளோ? கிலோ 400 ரூபாய் 500 ரூபாயா? 1000. பச்சரிசி மாவா? பூரணத்தை உள்ள வச்சு அப்படியே இட்லி சட்டியில வச்சு வேக வச்சிடலாம். இட்லி சட்டியும் ரெடியா இருக்குது. உள்ள தண்ணி கொஞ்சம் ஊத்தி அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு இது போட்டு ரெடியா இருக்குது. ஆரம்பம். அப்ப அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த பூரணத்தை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அப்படியே அமுத்தி உள்ள போட்டுக்கலாமா இல்லையா? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆற வச்சிடலாம். இங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஆறுறது. இதுக்குள்ள பூரணம் வச்சு இட்லி சட்டியில் வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஆறட்டும் கொஞ்ச நேரம். சரியா? எல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து பச்சை புழுங்கரிசி மாவை வந்து 2 டம்ளர் போட்டு ஊற வச்சு கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன். கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவு வந்து இதுல ஊத்தி வணக்க கூடாதுன்னு சொல்லியிருக்குப்பா. அந்த மாவை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நாங்க வந்து கோவை மாவட்டங்க. அதனால வந்து நிறைய எங்க ஊர் சைடு வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை அப்படின்னு பேர் சொல்லுவாங்க, நாம்பல் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கார கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு இட்லி சட்டியில தண்ணி வச்சாச்சு. சூடாயிட்டு இருக்கட்டும். ஒரு வாய் சோறு சாப்பிடுறதுக்கு எத்தனை வேலை செய்ய வேண்டியது. இந்த மாவுல இதை வச்சு பக்கம் காமிச்சாதான் தேங்காய் வெல்லம் கலந்த கொழுக்கட்டை. இதா சொரவண தேங்காய். அப்பா சொரவணன்னு சொல்லி கொடு. அப்பா சொரவண தேங்காய். கொழுக்கட்டை பிடிச்சி கொஞ்சம் சூடு ஆறுனு வர பிடிக்கணும். இல்லாட்டினா மாவு இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தண்ணி கொழுக்கட்டை எப்படா வரும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு. அதுக்கப்புறம் சமையல் வேலைக்கு உறுதுணையா இருக்கிறேன். கொழுக்கட்டை பிடிச்ச சரி என்னப்பா இது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆறுன வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். கார கொழுக்கட்டை பார்க்கலாம். இப்ப மாவு ஆறுன வரைக்கும் வரங்குடி இப்படி பிடிச்சு இப்படி போடலாம். இப்படி மாவு எடுத்து இப்படி கையில பிடிச்சு இதுக்கு பேரு தான் கொழுக்கட்டை. இப்படி நாம்பி இப்படி போடுங்க. அடுத்த நாம்பல் அப்படின்னு பேர். கோயம்புத்தூர் பாசியில நாம்பல் அப்படின்னு பேர். குட்டி விநாயகர்
வச்சேன். விநாயகரே விநாயகரே ஆகணும். மெது பாவாடை கொலக்கட்டை ரெடி. 10 நிமிஷம் தான் டக்குன்னு வந்துடும். இது வந்து இனிப்பு கொலக்கட்டை, இது வந்து கார கொலக்கட்டை. சாப்பிட பார்க்கலாம் கொஞ்சோண்டு. எப்படி இருக்கு? கார கொலக்கட்டை தாங்க. சூப்பரா இருக்கு. கார கொலக்கட்டை சூப்பரா இருக்கு. எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் கார கொலக்கட்டை வைக்கவேதான். நீங்களே யூடியூப்ல வருவீங்க. குட்டி பையங்கள, ஆமா குட்டி பையங்கள சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வச்சிருக்கிறாங்க. பலூன் மரத்தடி. ஓகே. லட்டு பிரசாதம். இது வந்து எங்க ஊர் பழைய விநாயகர் கோவில். அரச மரம் விநாயகர். பழைய அரச மரம் காட்ட மாட்டேன். சின்ன விநாயகர் கோயில், ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர் கோயில். ஆனா ஊருக்குள்ள சொல்றது எங்க சாமி பெரிய விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விலாக்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விலாக் போடலான்னு போட்டிருக்கிறோம். இதே மாதிரி உங்க ஊர்லயும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாங்களா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.